ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து எஜுகஸ்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணவங்க எப்படி வந்து அவங்களுடைய ப்ரூஃபை வந்து சப்மிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய எஸ்பிஓ போர்ட்டலில் போய் உங்கள் ஐடியை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு டுடே டாஸ்க்கு மேலே வந்து பர்ச்சேஸ் மார்க்கெட்டிங் சர்வீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு, அதை வந்து டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்வீஸ் லிஸ்ட் வந்துருக்கும். இதில் வந்து நம்ம எஜுகஸ்ட்டு தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து இந்த எஜுகஸ்ட்டை வந்து டச் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து எஸ் கொடுத்துக்கோங்க. இதில் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஹவு டு ரிஜிஸ்டர், ஹவு டு பர்ச்சேஸ் கோர்ஸ், கோ டு வெப்சைட், இந்த மாதிரி 3 இது இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதா, நம்ம இனிமேல் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் ஹவு டு ரிஜிஸ்டரில் போய் நம்ம டீட்டெயில்ஸ்லாம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். செகண்ட் வந்து ஹவு டு பர்ச்சேஸ் கோர்ஸ், அதில் போய் நம்ம கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம கோ டு வெப்சைட்டில் போய் நம்ம வந்து இங்கே செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ஆப்ஷன் தான் இதில் இருக்குது. இது வந்து நமக்கு தேவையில்லை. நம்ம ஆல்ரெடி வந்து என்ன பண்ணியாச்சு அப்படின்னா பர்ச்சேஸ் வந்து பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான எது அப்படின்னா கீழே பாருங்கள், நோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் யூ ஹாவ் கம்ப்ளீட்டட் த பர்ச்சேஸ் ஆஃப் யுவர் ரெக்கமெண்டட் சர்வீஸ் ப்ளீஸ் கிளிக் த பட்டன் பிலோ டு சப்மிட் யுவர் பர்ச்சேஸ் டீட்டெயில்ஸ். அதாவது நம்ம பர்ச்சேஸ் வந்து பண்ணியாச்சு. பண்ண பிறகு இதை வந்து எப்படி சப்மிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த எல்லோ கலர் பாக்ஸில் வந்து எல்லோ கலர் லெட்டர்ஸில் இருக்கும் அப்லோட் பர்ச்சேஸ் டீட்டெயில்ஸ்னு சொல்லி எழுதிருக்கு. இது ரொம்ப முக்கியம். இதை வந்து நம்ம டச் பண்ணிக்கிறணும். டச் பண்ணால் இந்த மாதிரி வரும். நம்ம எஸ் கொடுத்துக்கலாம். எஸ் கொடுத்துட்டோம்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். இதை வந்து இப்போ இதில் வந்து உங்களுடைய நேம், ஸ்டாஃப் ஐடியெல்லாம் கொடுத்துருப்பாங்க. தேர்ட் ஒன் வந்து பர்ச்சேஸ் ஃபோன் நம்பர் நீங்கள் வந்து எஜுகஸ்ட்டில் என்ன நம்பர் கொடுத்தீங்களோ பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த நம்பரை வந்து இங்கே வந்து கொடுத்துக்கறணும். அதே மாதிரி பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடியை வந்து இந்த இதில் வந்து நீங்கள் வந்து உங்கள் மெயில் ஐடியில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் செலக்ட் பார்ட்னர் சர்வீஸ் வந்து எந்த நம்ம சர்வீஸை வந்து எடுத்துருக்கோம் அப்படின்னா எஜுகஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. என்டர் ஆர்டர் ஐடி வந்து எப்படி நம்ம இதில் வந்து போடுறது அப்படின்னா, நம்ம எஜுகஸ்ட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணி முடித்த பிறகு தேங்க்யூ ஃபார் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லி அதில் வந்து ஆர்டர் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை தான் நம்ம இதில் எடுத்து போடணும். இல்லை அதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் மெயில் ஐடி கொடுத்து தான் வந்து எஜுகஸ்ட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த மெயில் ஐடிக்கு வந்து உங்களுக்கு வந்து மெயில் வந்திருக்கும். நீங்கள் அங்கே போய் மெயிலில் ஐடி வந்து அதில் இருக்கும். அந்த நம்பரை வந்து நம்ம இதில் எடுத்து போட்டு பர்ச்சேஸ் டேட் வந்து கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சப்மிட் ஆகிரும். சப்மிட் ஆன பிறகு ரெக்யூஸ்ட் ஹேஸ் பின் சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும். ஓகே, இப்போ வந்து நம்மளுடைய இதை வந்து நம்ம சப்மிட் பண்ணியாச்சு. சப்மிட் பண்ண பிறகு அதுக்கப்புறம் அந்த பர்ச்சேஸ் மார்க்கெட்டிங் சர்வீஸை வந்து நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து எஜுகஸ்ட் அப்படின்னு போட்டு கீழே வந்து உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங் அப்படின்னு சொல்லி காட்டும். இதில் வந்து நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதை வந்து திரும்ப டெலிட் கொடுத்து நீங்கள் அப்புறம் ப்ளூ கலர் பாக்ஸை டச் பண்ணி நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம டாஸ்க்கு சப்மிட் கொடுத்து நம்ம கரெக்ஷன் எடிட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இந்த மாதிரி எடிட் பண்ணி இதில் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.